வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் திராவிட மாடல் எதிர்த்து என்ன அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒன்றுதுனா என்ன நியாயமாக அவங்க செய்யாததை குறிப்பிடுவார். இப்போது இந்த சீருடையில் இருந்த பெண் காவலை சீன்றது, பாதுகாப்பு இல்லாதவர்களை தொடர்றது. 2 நாளுக்கு முன்பாக சென்னை புதுப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் ராஜாராம் மதுபோதை இருந்தவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டது. 4 நாளுக்கு முன்பாக காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட குற்றவாளிகள் வாகனத்திலிருந்து காவலர் கொலை மிரட்டல் விடுத்த காணொலி இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பு துணை காவல் ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டதுக்கு என அரசு இயந்திரத்தின் முக்கிய பொறுப்பான சீருடை அணிந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு தொடர்ந்து தாக்கப்படுவது, கொலை செய்யப்படும் தமிழக சமூகம் ஒழுக்கம் சீர்குலைந்து தனது ஆன்மாவை இழந்து வருவதற்காக அறிகுறி. மனிதன்னா ஆன்மா சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு அதை குறிப்பிட்றாரு. இதில் அது எல்லாத்துக்குமே போதைப் பொருள், கலாச்சாரம் அதுதான் காரணம். ஏன்னா அவங்களையே கொலை பண்ணுற வர்றாருன்னா ரவுடிகள் ராஜ்யம், ஒரே வார்த்தை தான். அப்போது இதில் மது விற்பனை சாராயம் மாதிரி மதுக்கடை எண்ணிக்கை கணக்கெல்லாம் அதிகரித்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். கிராமம் நகர்ப்புற அனைத்து மாவட்டங்களும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். இதுக்கு காரணம் என்னென்னா காவல்துறையில் ஆள் ரெக்ரூட் பண்ணல, போதுமான வசதியான எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்கல, ஏன்னா போலீஸாருக்கெல்லாம் சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி மேற்கொண்ட கேமராக்கள் உடலில் என்னென்ன எப்படி கொடுக்கணும். அப்படின்னா இதுக்கு யார் துறைக்கு முதலமைச்சராக இருக்கிறதா உள்துறைக்கு, போலீஸுக்கு. அவர் 4 வருஷமாக தூங்கிட்டார். இப்போ விழிச்சிட்டு அதிகாரிகளோடு போய் ஸ்டாலின்களின்னு சொல்கிற அது கோர்ட்டில் போட்டாங்க. படத்தை வச்சுக்கலாம், பேர் ஸ்டாலின் வைக்கலாமான்றது தெரியல. இந்த மாதிரி இருக்குது. எப்படி கூட சொல்கிறது, இப்படி இவங்க கேஸ் போடுறாங்க. ஸோ கடைசியில் விழிச்சிக்கிட்ட மாதிரி பதறி அடித்து 6 மாதத்துக்கு வராங்க. இதே வரைக்கும் சிவனங்கார ஒரு நம்பர் இருந்தேன். அந்த கள்ளச்சாரம் குடித்தவனுக்கு 10 லட்சம். வேறு இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த சுத்தி அஜித்குமார் இருந்த பையனுக்கு பெரிய லெவலில் இல்லை. அது உதாரணம். அது மாதிரி நிறையா இருக்குது. அந்த அண்ணன் யூனிவர்சிட்டி பொண்ணு, ஏன்னா பொண்ணால் அவங்களுக்கு இறஞ்சி கிடக்குதா, அவங்களுக்கு நேர்த்து விட்ருக்கா. அவன் போய் உள்ளே போய் பாலியல் பண்ணுறான். அங்கே உள்ள சாரா, வேறு அமைச்சர் சாரா, ஒரு அளவு இது வரைக்கும் தெரியல. அந்த 3 ஐபிஎஸ் வச்சு மூடி போயிடுச்சு. வேறு யாரும் வந்தால் அந்த கேஸை எடுத்து ப்ராப்பராக நடக்குமான்னு தெரியாது. அது அப்படியே பதிலும் கொடுத்தாச்சு. இல்லை நேர்ந்து விட்ருக்காங்களா இவங்களுக்கு வீட்டில் ஒரு இதாக இல்லை. அப்போது அதிகார மட்டத்தில் உயர்ந்தவர்கள் கொள்கை ரீதியான தோல்வியில் எப்போதும் சமூகத்தில் அடிமட்டத்தில் உள்ள சாதாரண மனிதனையும் நேரடியாக பாதிக்கும். அதான் ஆகிட்டுருக்கு. நீண்ட நெடிய தூக்கத்திற்கும் தமிழக உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும்ங்கிறது. அது